ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பண்ணாரி அம்மன் கோவில். ரொம்ப பெரிய கிரவுண்டில் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்குது. உப்பு வச்சு வேண்டுதல் வைப்பாங்க இல்லைங்களா, அது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வேண்டுதல் வைப்பாங்க, நிறைவேறினா கூட அதுக்கும் செய்வாங்க. கோயிலுக்குள்ளே கேமரா மொபைல் அலோடு இல்லைங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நிறைய பேர் விசிட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதனால் இது சொல்ல வேண்டியிருக்கு. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். சரிங்களா? க்யூ ஃபார்ம் பண்ணி தான் போகணும் உள்ள. இப்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு நேராக தான் அம்மன் இருக்காங்க. நீங்களும் பார்த்து ப்ரே பண்ணிக்கோங்க. பார்க்க முடியல, ஆனால் ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு நேராக அம்மன் இருக்காங்க. இப்போது க்யூ ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகிற வரைக்கும் தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் மார்னிங் ஒரு 9:30க்குள்ளே போய் சேர்ந்துட்டோம். அதனால் க்ரௌடு அவ்வளோவா இல்லை. ஆனால் ஒரு வேளை விசேஷ நாட்களில் க்ரௌடு அதிகமாக இருக்கலாம். க்யூ போயிட்டுருக்காங்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் விபூதி குங்குமம் அந்த மாதிரி எதுவும் தரலை. புற்று மண் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் கொடுக்குறாங்க. அதை நெத்தியில் எல்லாருமே வச்சுக்கிறாங்க. நானும் வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், அதனால் எனக்கு தெரியாது. அப்புறம்தான் தெரிஞ்சுது. ஐயர் தரும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பண்ணாரி அம்மன் கோவிலில் திருநங்கைகள் அந்த கேட்லேயே இருக்காங்க. ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பேருக்கு மட்டும் கொஞ்சம் பைசா கொடுத்தேன். எப்போவுமே திருநங்கைகள் எங்கே பார்த்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பைசா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்கள் அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிறது உண்டா என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது நல்ல வைப்ரேஷனாக தான் இருக்குது. அதனால் நான் எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்கிறது உண்டு. சரிங்களா? இப்போது கிட்ட போயாச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதோட கேமரா கட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் பார்க்குறது கொடிவேரி டேமு. அழகாக தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நான் இது செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் போனப்போ தண்ணி இந்த அளவுக்கு இல்லை, லைட்டாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், கொடிவேரி டேம் என்னால் ஷூட் பண்ண முடியல அதிகமாக, ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருந்தது. அதனால் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் வர்றதால ரொம்ப லுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த விலாக் இங்கே முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.